அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நான் தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில் முதன்னு அமௌண்ட் சேவ் பண்ணி நகை வாங்கியிருக்கேன். ஸோ நான் என்ன நகை வாங்கினேன், அதுக்கு செய்கூலி சேதாரம் எவ்வளோ போட்டாங்க, அண்ட் மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு, எக்ஸ்ட்ராவாக நான் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணேன். ஸோ இந்த டிஜிகோல்டு ஆப்பில் நம்ம அமௌண்ட் சேவ் பண்ணி கோல்டு வாங்குறது லாபம் தானா, என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது, இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நான் டிஜிகோல்டு ஆப்பில் எவ்வளோ கிராம் சேவ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் சேவ் பண்ண கிராம் பார்த்திங்கன்னா 2.984. ஓகேங்களா. அவங்க பெனிஃபிட்டாக கொடுத்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.151. இந்த பெனிஃபிட் இருக்கு இல்லையா, இது எனக்கு வராது. ஏன் அப்படின்னா நான் அந்த 11 months, அதாவது 330 days முடிகிறதுக்கு முன்னாடியே நான் ஜுவல் வாங்கிட்டேன். அதனால் இந்த கிராம் எனக்கு ஆட் ஆகாது. ஸோ மொத்த கிராம் பார்த்திங்கன்னா 2.984 தான். அடுத்ததான் நமக்கு ஆப்பில் ஆவரேஜ் ரேட் காட்டும் இல்லையா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த ஆவரேஜ் ரேட் காட்டும். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா 8417.23 இருந்தது. அதாவது 8417 ரூபாய் அந்த மாதிரி ஆவரேஜ் ரேட் இருந்தது. நான் போன அன்னைக்கு ஆக்சுவலாக 1 கிராம் தங்கத்துடைய விலை பார்த்திங்கன்னா 8775. ஃபர்ஸ்ட் நான் என்ன நகை வாங்கினேன் அப்படிங்கிறத பார்த்துலாம். நான் 2 இயரிங் வாங்கியிருந்தேன். ஒன்று இந்த ஜிமிக்கி டைப்பில் இருக்கக்கூடிய இந்த இயரிங். ஸோ ஒரு குட்டி ரெட் கலர் ஸ்டோன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இயரிங் ஒன்று. அண்ட் இன்னொரு இயரிங் பார்த்தீங்கன்னா இந்த டால்ஃபின் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த இயரிங்கு. இந்த 2 இயரிங் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம கால்குலேஷனுக்குள்ளே போகலாம். எவ்வளோ அமௌண்ட் நான் எக்ஸ்ட்ரா கட்டினேன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த ஜிமிக்கி டைப் இயரிங் இருக்கு இல்லையா, இதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2.182 இருந்தது. அதாவது 2 கிராம் 182 மில்லிகிராம் இருந்துச்சு. இதில் ஒரு ரெட் கலர் ஸ்டோன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டோனை ரிமூவ் பண்ணிட்டு தான் நமக்கு கோல்டு ரேட் போடுவாங்க. ஸோ அந்த ஸ்டோனோட வெயிட் பார்த்திங்கன்னா 0.060 இருந்தது. ஸோ இந்த ஸ்டோனை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இயரிங்கோட வெயிட் பார்த்திங்கன்னா 2.122. ஓகேங்களா. இப்போ இந்த வெயிட்டுக்கு ரேட் என்ன போடுவாங்கன்னா, நமக்கு ஆவரேஜ் ரேட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, அதுதான் போடுவாங்க. உங்களோட ஆப்பில் உங்களுக்கு ஆவரேஜ் ரேட் என்ன காட்டுதோ அதை தான் நீங்கள் வாங்குகிற நகைக்கு அமௌண்ட்டாக போடுவாங்க. அன்னைக்கு ரேட் போட மாட்டாங்க. அன்னைக்கு ரேட் நான் 8775 சொன்னேன் இல்லையா, அதை போட மாட்டாங்க. நம்மளோட ஆப்பில் என்ன ஆவரேஜ் ரேட் காட்டுதோ அதை தான் போடுவாங்க. ஸோ நமக்கு வெயிட் என்னது 2.122 இல்லையா, இது கூட இன்ட்டு போட்டு நம்மளோட ஆவரேஜ் ரேட் போட்டுக்கோங்க. 8417 ரூபாய் 23 பைசா. ஸோ போட்டால் நமக்கு எவ்வளோ வரும்னா 17861 ரூபா 36 பைசா வரும். அடுத்து இந்த இயரிங்க்கு எனக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.366 கொடுத்தாங்க. ஸோ இந்த வேஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜ் ரேட் வந்திருக்கு இல்லையா, அதை போட மாட்டாங்க. அன்னைக்கு நீங்கள் கோல்டு வாங்குகிற அன்னைக்கு 1 கிராம் என்ன ரேட்டோ அதுதான் போடுவாங்க. ஸோ 0.366 இன்ட்டு 8775 போட்டால் நமக்கு 3211 ரூபாய் 65 பைசா வரும். அடுத்ததாக செய்கூலி பார்த்தீங்கன்னா 1 கிராமுக்கு 75 ரூபாய் அப்படிங்கிற கணக்கு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ கிராம் வாங்கினாலும் கிராமுக்கு 75 ரூபாய் அதான் கணக்கு. ஸோ நம்ம வாங்கினது 2.122 இல்லையா, ஸோ 2.122 இன்ட்டு 75 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது, 159 ரூபாய் 15 பைசா வரும். ஸோ இது கூட சேர்த்து நமக்கு ஹால்மார்க் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு 90 ரூபாய் போட்டாங்க. அப்புறம் ஸ்டோனுக்கு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஸ்டோன் தனியாக தான் ரேட் போடுவாங்கன்னு. ஸ்டோன் ரேட் பார்த்தீங்கன்னா 87 ரூபாய். இப்போ இதெல்லாம் சேர்த்து கால்குலேட் பண்ணால் மொத்தமாக எவ்வளோ வந்துச்சுன்னா 21,409 ரூபாய் 16 பைசா வந்துச்சு. அடுத்து நம்ம வாங்கின இன்னொரு இயரிங் இருக்கு இல்லையா, அதோட வெயிட் என்ன, செய்கூலி சேதாரம்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த டால்ஃபின் இயரிங் இருக்கு இல்லையா, இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 0.610 இருந்தது. ஸோ 0.610 இன்ட்டு 8417 ரூபாய் 23 பைசா போட்டால் நமக்கு 5134 ரூபாய் 51 பைசா வரும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வாங்குகிற நகையோட வெயிட்டுக்கு நமக்கு ஆப்பில் காட்டுற ஆவரேஜ் ரேட் தான் போடுவாங்க. ஸோ அதனால் 8417 ரூபாய் 23 பைசான்னு போட்டிருக்கேன். அடுத்ததாக வேஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு நீங்கள் கோல்டு வாங்க போகிற அன்னைக்கு என்ன ரேட்டோ அதான் போடுவாங்க. நமக்கு வேஸ்டேஜ் எவ்வளவு, 0.119 இல்லையா. ஸோ இது கூட நான் வாங்க போன அன்னைக்கு 1 கிராம் ரேட் பார்த்தீங்கன்னா 8775. ஸோ 0.119 இன்ட்டு
8775 போட்டால் நமக்கு 1044 ரூபாய் 22 பைசா அந்த மாதிரி வருது இல்லையா. அடுத்ததாக மேக்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிராமுக்கு 75 ரூபாய் கணக்கு. அதனால் 0.610 இன்ட்டு 75 போட்டால் நமக்கு 45 ரூபாய் 75 பைசா வரும். ஸோ இது மூணையும் கூட்டினா டோட்டலாக நமக்கு 6224 ரூபாய் 48 பைசா வந்துச்சு. அடுத்து நம்ம ஏற்கனவே வாங்கினோம் இல்லையா ஜிமிக்கி இயரிங், அதோட அமௌண்ட்டும் இந்த அமௌண்ட்டும் சேர்த்து டோட்டலாக நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜிமிக்கியோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 21,409 ரூபா 16 பைசா. ப்ளஸ் இப்போ இந்த டால்ஃபின் இயரிங்கோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 6,224 ரூபா 48 பைசா. ரெண்டையும் வந்து டோட்டல் பண்ணோன்னா நமக்கு 27,633 ரூபா 64 பைசா வரும். ஸோ நான் போன அன்னைக்கு அக்ஷய திருதி ஆஃபர் இருந்தது. ஸோ வந்து ஆஃபரில் வந்து எனக்கு 546 ரூபா 40 பைசா வந்து மைனஸ் பண்ணாங்க. இந்த கணக்கு எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ 27,633 ரூபா 64 பைசாவில் 546 ரூபா 40 பைசா மைனஸ் பண்ணால் நமக்கு 27,087 ரூபா 24 பைசா வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம வாங்கின 2 இயரிங்கான டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ டிஸ்கவுண்ட்லாம் போக இப்போ இதுக்கு வந்து நம்ம ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ 27,087 ரூபா 24 பைசா இன்ட்டு ஜிஎஸ்டி உங்களுக்கு எப்போதுமே 3% தான். ஸோ 3 போட்டு சதவீதம் சிம்பல் போட்டால் நமக்கு 812 ரூபா 61 பைசா வரும். இப்போ இந்த ஜிஎஸ்டியை வந்து நம்ம டோட்டல் அமௌண்ட்டோட சேர்த்துடலாம். ஸோ 27,087 ரூபா 24 பைசா ப்ளஸ் 812 ரூபா 61 பைசா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 27,899 ரூபாய் 85 பைசா. இதுதான் வந்து நான் வாங்கின 2 இயரிங்கான டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ ஆப்பில் வந்து நான் டோட்டலாக வந்து 25,114 ரூபாய் 36 பைசா வந்து நான் பே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நம்மளோட டோட்டல் அமௌண்ட்டில் வந்து மைனஸ் பண்ணாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 27,899 ரூபாய் 85 பைசா மைனஸ் 25,114 ரூபாய் 36 பைசா போட்டால் 2,785 ரூபாய் வந்துச்சு. இந்த அமௌண்ட்டை வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து என்ன பே பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து பே பண்ணியிருந்தேன். ஸோ நான் வாங்கின நகையோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த தங்கமயிலில் டிஜிகோல்டில் நம்ம போட்டு வாங்குறது நமக்கு பெனிஃபிட்டாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அட்வான்டேஜ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் போட்டு நம்ம வந்து கோல்டு வாங்குறதுல நிறையவே வந்து பெனிஃபிட் இருக்குது. அதுலேயே நீங்கள் 11 மாதம் முடிஞ்சு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து லாபமாக இருக்கும். ஆனால் நான் நகை சீட்டை கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு நகை சீட்டு போடும்போது செய்கூலி சேதாரம் ரெண்டுமே கிடையாது. பட் வந்து டிஜிகோல்டில் உங்களுக்கு ரெண்டுமே இருக்கும், செய்கூலியும் இருக்கும் சேதாரமும் இருக்கும். ஸோ ஏன் வந்து டிஜிகோல்டு வந்து நம்ம போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மாதம் என்னால் கரெக்டாக வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து என்னால் கட்ட முடியாது அப்படிங்கிறவங்க டிஜிகோல்டு மூலியமாக அமௌண்ட் சேவ் பண்ணலாம். அண்ட் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்கு தான் வந்து நீங்கள் அதை எடுக்க முடியாது. நீங்கள் போட்ட பணத்தை 30 டேஸ்க்கு அப்புறமா வந்து நீங்கள் அதில் நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் இடையில போய் நகை வாங்கிக்கலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா அவங்க கொடுத்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்காது, அது மட்டும்தான். ஆனால் நீங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கான கோல்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஏன்னா இப்போ கோல்டு அமௌண்ட் வந்து ஏறிட்டே தான் இருக்கு இல்லையா. அதனால் டிஜிகோல்டு அப்படிங்கும்போது நம்ம 100 ரூபா கூட போட்டுக்கலாம், 200 ரூபாயும் போட்டுக்கலாம், போடாமல் கூட இருந்துக்கலாம். யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க ஏன் இந்த மாதம் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ரொம்பவே வந்து கன்வீனியண்ட்டான ஒரு மெத்தட் கோல்டு சேவ் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து தாராளமாக சேவ் பண்ணலாம். அட்வான்டேஜ் வந்து இதெல்லாம் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து தங்கமயிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. 17% 18% எதை எடுத்தாலுமே வந்து 17%க்கு மேலே தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் நகை வாங்கும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 11% கொடுத்து தான் வந்து நான் நகை வாங்கியிருக்கேன். அதுக்கு அதிகமாக நான் கொடுத்ததே கிடையாது. ஆனால் நீங்கள் தங்கமயில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து 17% 18%. ஸோ நமக்கு ஆப்பில் வந்து சேவ் பண்ணி வாங்கினதுனால அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, அமௌண்ட் டிஃப்ரென்ஸ், அதனால் அது கூட வந்து டேலி ஆயிடுச்சு. பட் நீங்கள் டேரெக்டாக போய் ஒரு நகை வாங்குறது அப்படின்னு தங்கமயிலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ்லேயே உங்களுக்கு பாதி காசு போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் டிசைன்ஸ் ஒன்றுமே கிடையாது, இவ்வளோ தான் இருக்குன்ட்டாங்க. அதே மாதிரி வந்து மூக்குத்திலாம் கேட்டால் ஒரே ஒரு ட்ரேயில் ஒரு 10 மூக்குத்தி டிசைன்ஸ் தான், அதுவும் வந்து வெறும் ஸ்டோன் வச்சுருக்கு, அவ்வளோதான், இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ வந்து டிசைன்ஸ் வந்து ஒன்றுமே கிடையாது. டிசைன்ஸ் இல்லையா இல்லை எடுத்து காட்ட மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் யூஸ்வலாக நம்ம மற்ற கடைக்கெலாம் போனோன்னா அந்த ட்ரே வந்து நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. நம்ம எடுத்து வந்து பார்ப்போம் எவ்வளோ டேக்கில் என்ன வெயிட் போட்டிருக்கு என்ன அப்படின்னு நம்மளே வந்து பார்ப்போம். பட் தங்கமயில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் ட்ரேயை நாங்கள் கீழே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கையிலே பிடிச்சிட்டே இருந்தாங்க. அது எனக்கு
எனக்கு வந்து ரொம்ப வந்து இன்கன்வீனியண்ட்டாக இருந்தது. நான் அவங்கக்கிட்ட போய் இது என்ன வெயிட்டு, இது என்ன வெயிட்னு ஒவ்வொன்றா கை காட்டி கேட்குற மாதிரி இருந்துச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அவங்க ட்ரே கீழே வச்சாங்கன்னா அவங்க கண்ணு முன்னாடி தான் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். அதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனாலே வந்து எனக்கு பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே வந்து எனக்கு போயிடுச்சு. நான் இது வரைக்கும் ஒரு 10 கடையில் நகை வாங்கியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். தங்கமயில் இதான் ஃபர்ஸ்ட் டைமு. இதுக்கு முன்னாடி வந்து நான் வாங்கின கடைகளில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எடுத்து ஒரு ட்ரே கொடுப்பாங்க, நம்ம பார்ப்போம், நம்மளே வந்து தொட்டு பார்க்கலாம் நமக்கு. ஸோ வந்து இதுவுமே வந்து எனக்கு பிடிக்கலை தங்கமயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் வந்து டிஸ்அட்வான்டேஜாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.